இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு ஹோட்டல் சேலம் ஷெவராய்ஸ் உள்ள வந்தாச்சுங்க. நல்ல சூப்பர்பான ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட். இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா என்ன டிஷ்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேலம் ஷெவராய்ஸ் ஹோட்டலை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வெல்கம் சார், வாங்க. ஹலோ மிஸ்டர் கௌஷிக், வெல்கம் டு ஷெவராய்ஸ். தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு கதிரவன். கதிரவன், எஸ். ஓகே. உங்களோட சொந்த ஊரு? என்னோட சொந்த ஊர் சேலம். நான் படிச்சதும் சேலம் தான். என்னோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி பாத்தீங்கன்னா நான் ஷெவராய்ஸ் காலேஜ் ஆஃப் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏற்காடுல முடிச்சேன். பிளஸ் அதே காலேஜ்ல ஃபேக்கல்ட்டியா இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹோட்டலுக்கு ஜெனரல் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேக்கல்ட்டி மீன்ஸ் பிரின்சிபலா இருந்தேன். இன்னைக்கு நான் இந்த என் லைஃப்ல இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா அதுக்கு அந்த ஷெவராய்ஸ் காலேஜ் ஆஃப் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏற்காடு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்கு. ஏன்னா life is a learning process and the learning is endless process. So lifelong படிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த காலேஜ்ல இருந்த இன்னொரு நல்ல அட்வான்டேஜ் என்ன ஷெவராய்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து DHMCT தான் ஜாயின் பண்ணேன். ஸோ தே அட்வைஸ்டு மீ, நீங்க BBA பண்ணுங்க அப்படின்னாங்க. BBA முடிச்ச உடனே நீங்க அப்படியே இருக்காதீங்க, நீங்க MTM பண்ணுங்கன்னாங்க. MTM முடிச்ச உடனே நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, MPhil பண்ணுங்கன்னாங்க. MPhil முடிச்ச உடனே நீங்க ஏன் PhD பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் PhD பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டெவலப்மெண்ட் அந்த காலேஜ் மட்டும் டெவலப் ஆகல, அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஒர்க் பண்ண ஃபேக்கல்டிஸ் அவங்களோட டெவலப் ஆகி வளர்ந்துட்டு வந்திருக்கு. சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷெவராய்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட பழங்கால ஹோட்டல்ஸ்ல அதுவும் ஒண்ணு. 40 இயர்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்காடுல வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரினால யாருக்கும் தெரியாது. அந்த காலத்திலே வந்து எங்க ஃபவுண்டர் மிஸ்டர் ராமசாமி உடையார் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாரு. எங்க சேர்மன் மிஸ்டர் தேவதாஸ் சார் வந்த உடனே அதை வந்து இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்த பேரும் அவரோட பேரும். இப்போ எப்போ ஆரம்பிச்சீங்க சேலம் ஷெவராய்ஸ்? அதாவது ஏற்காடுல 40 இயர்ஸ் சொல்லிட்டீங்க. இங்க சேலம் ஷெவராய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது புதுசு. மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. இங்க வந்து நாங்க சர்வ் பண்ற முறையும் சர்வ் பண்ற உணவுகளும் மக்களுக்கு புதுசு. ஆமா. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா நாங்க வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி வச்சிருக்கோம், சில்லி சிக்கன் பிரியாணி வச்சிருக்கோம், சிக்கன் மஞ்சூரியன் பிரியாணி வச்சிருக்கோம், பாலக் பிரியாணி வச்சிருக்கோம். பிரியாணியும் சைனீஸ் ஆகிட்டீங்க. அதுலயும் வந்து சைனீஸ் வந்து ஃபியூஷன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இங்க நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தூரி ப்ராடக்ட் கபாப்ஸ் எல்லாம் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கள்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிஷஸ். எங்களோட கார்பரேட் ஷெஃப் ஏற்காடுல இருக்க ஹோட்டல் 40 இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்பரேட் ஷெஃப் வச்சு ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு எக்ஸலன்ட் ஃபுட், எக்ஸலன்ட் டேஸ்ட், டெக்ஸ்சர், ப்ரெசன்டேஷன், கார்னிஷ் எல்லாத்தோட நாங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்தியன், சவுத் இந்தியன், தந்தூரி, சைனீஸ், கான்டினென்டல் ஃபுட், இன்னோவேட்டிவ் குசின் புதுமையான உணவுகள். அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்லர்ஸ், கிரில்ட் ஐட்டம்ஸ். அது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பிராஸ்டர். தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல தான் பிராஸ்டர் இருக்கு. சேலத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீங்க தான். ஆமா. பிராஸ்டர்னா என்ன? பாத்தீங்கன்னா இது அமெரிக்கன் ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன். ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பண்ணுவாங்க. சிக்கன் எடுப்பாங்க, ஆயில போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனா எங்களோட ஃப்ரைங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். இதோட ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு யூஎஸ்ல இருந்து வருது. அதோட இதெல்லாம் யூஎஸ்ல இருந்தே வருது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை வந்து அந்த பர்டிகுலர் மேரினேஷன் மசாலாவில் வாட்டரை கலந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 hours அதை மேரினேட் பண்ணி அப்பதான் இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது ரொம்ப ஹைஜீனிக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து உங்களோட இதுல ஸ்பெஷல் இல்லையா? ஆமாங்க. பிராஸ்டர் சிக்கன் இஸ் ஸ்பெஷல். இதுல இன்னொரு கஷ்டமும் இருக்கு. 10 hours அந்த சிக்கனை வச்சிருக்க முடியாது. ஏன் 8 hours நீங்க ஊற வச்சீங்கன்னா அடுத்த 2 hours வந்து அதை நீங்க சேல்ஸ் பண்ணிடணும். இல்லனா வந்து பிராஸ்டருக்கு யூஸ் பண்ண முடியாது. வேற எதுக்காச்சும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டைமுக்குள்ள அந்த 2 hours வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டாங்க. சேல்ஸ் பண்ணிடணும். ஓகே. நாங்க அந்த டைமிங் தகுந்தபடி தான் நாங்க வந்து இது பண்ணுவோம். இப்போ மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது, நைட் 11 o'clock க்ளோஸ் ஆகுதுன்னா 1 hour கேப்ல எங்களுக்கு என்ன சேல்ஸ் ஆகும்னு பார்த்துட்டு அந்த போர்ஷன்ஸை மட்டும் நாங்க தனித்தனியா நாங்க மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த லெவல் வந்து பிரிச்சுட்டே இருப்போம். அது முடிஞ்ச உடனே அந்த சிக்கனை நாங்க வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே. அதே மாதிரி அந்த மேரினேட் பண்ண சிக்கனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த பிராஸ்டருக்குன்னு செப்பரேட்டா இன்னொரு மசாலா இருக்கு, கிறிஸ்பி காஜின் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பவுடர்ல போட்டுட்டு நல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு அதை எக்ல டிப் பண்ணணும். பண்ணிட்டு திருப்பி அந்த பவுடர்ல போட்டுட்டு அந்த சிக்கனை வந்து மசாஜ் பண்ணணும். அது ஒரு 15 minutes மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பவுடர் வந்து அந்த சிக்கனுக்கு மேல இருக்கிற அந்த கோட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா புடிச்சுக்கும். ஸோ நம்ம ஆயில்ல போட்ட உடனே அந்த கிறிஸ்ப் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகாது. அந்த சிக்கன்ல இருக்க ஜூஸும் வாசனையும் வெளியே வராது. அது உள்ளே இருக்கிறதுனால சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல ருசி இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மேரினேஷன் 8 hours போடுறோம் இல்லைங்களா, அதனால அந்த மசாலா டேஸ்ட் வந்து சென்டர் பார்ட் வரைக்கும் நல்லா பெனிட்ரேட் ஆகும். அப்போ இன்னைக்கு வந்துட்டு ஜி தமிழ் அஞ்சரப்பட்டி சார்பா சேலம் ஷெவராய்ஸ் வந்திருக்கேன்.
அப்போ மத்தத பத்தி யோசிக்காம இந்த ப்ரோஸ்டட் சிக்கனே டேஸ்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணலாம் சார். ஏன்னா எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாங்க அதுக்காக வந்து மஞ்ச் மயோனைஸ் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்பெஷல் சாஸ் வந்து அக்காம்பனிமெண்டா கொடுக்கும். மஞ்ச் மயோனைஸ். மஞ்ச் மயோனைஸ். இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் மஞ்ச் மயோனைஸ். மஞ்ச் மயோனைஸ். இந்த மஞ்ச் மயோனைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? அது பாத்தீங்கன்னா மயோனைஸ் சாஸையும் அதே மாதிரி வந்து மஞ்சூரியன் சாஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த அஜினோமோட்டோ இல்லாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூல் பண்ணி ரெண்டுத்தையும் எம்எல்சிஃபை பண்ணிடுவோம். ஓஹோ. எம்எல்சிஃபை பண்றதுனா நல்லா ஒரு பொறுமையா கலக்கணும். ஆமா, நல்ல திக்கா அது வந்து ஒரு காமனா ஒரு டேஸ்ட் வர மாதிரி, காமன் டேஸ்ட் வர மாதிரி நாங்க கலந்துருவோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே காஸ்ட்ல ஒரு பெரிய அந்த மூஞ்சில ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னா போதும் இல்லையா? கண்டிப்பா. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். கஸ்டமர் டேஸ்ட். ஓகே. சோ இன்னைக்கு நான் வந்து இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? கண்டிப்பா. அப்போ நீங்க வந்துட்டு எனக்கு சுட சுட அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. நல்ல மசாஜ் எல்லாம் பண்ணி நான் வந்துட்டு அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா. இந்த டிஷ் ஆர்டர் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ்ல சர்வ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நாங்க ஃப்ரை பண்றதே ஒரு மிஷின். ஓகே. அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பிரஷர் ஃப்ரையர். எப்படின்னா இப்ப குக்கர்ல எப்படிங்க போட்டு நம்ம கேஸ் பண்ணோம்னா அந்த பிரஷர் உள்ளே இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஆயில் ஃப்ரையிங்கே நாங்க பிரஷர்ல பண்றதுனால ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணிடுவோம். சோ அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சாதான் அந்த ஃப்ரையிங்கே எடுக்க முடியும். அது எடுக்க முடியும். சோ எப்ப நாங்க குக் பண்ணாலும் ஒரே டெக்ஸ்சர் ஒரே டேஸ்ட் கிடைக்கும். ஓ பரவாயில்லைங்க. 15 மினிட்ஸ் ஆனா நான் வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டு பாக்குறேன். அதை வந்து ஆர்டர் பண்ணுங்க. நம்ம வந்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த ப்ரோஸ்டட் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஆஹா, அங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கே ப்ரோஸ்டட் சிக்கன். தேங்க்யூ. நிஜமாவே சான்ஸே இல்ல. ஒரு நல்ல குக்குக்கு பாத்தீங்கன்னா ஃபுட்டை மட்டும் நல்லா குக் பண்ணக்கூடாதுங்க. அதை வந்து எந்த அளவுக்கு அழகா பரிமாறணுங்கிறது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பா. அந்த கார்னிஷிங்கே வந்துட்டு அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. கண்டிப்பா. அண்ட் ரெண்டு இதுதான் நீங்க சொன்ன அந்த மஞ்ச் மயோனைஸ். இது டொமேட்டோ சாஸ். நார்மல் டொமேட்டோ சாஸ். அவங்களுக்கு எது விருப்பமோ அதை அவங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் தே ரிக்வெஸ்ட் ஃபார் எனி அதர் சாஸ்னாலும் நாங்க கொடுப்போம். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இதுக்கு பாத்தீங்கன்னா 400 rupees சார்ஜ் பண்றாங்க. 400 rupees. ஆனா ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா ஃபுல்லா அவங்க வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஹோல் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ஹோல் சிக்கன் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு தகுந்தபடி நாங்களே கார்விங் பண்ணி போர்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். பிரமாதம். நிஜமாவே வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கான்செப்ட். அதுவும் யூஎஸ்ல இருந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். சேலம் மக்கள் வந்து நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சாங்க. தேங்க்யூ சார். நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. வாங்க, இதுக்கு மேல என்ன பேசணும்? சாப்பிடுவோம். நிஜமாவே பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்குங்க. ஃபுல்லா ஒரு ஃபுல் சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோஸ்டட் சிக்கனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மஞ்ச் மயோனைஸ் சாஸ், டொமேட்டோ சாஸ் இருக்கு. நிஜமாவே இந்த கார்னிஷிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிக்கன்ல இருந்து ஆரம்பிப்போம். பாத்தீங்களா லெக் பீஸ். குழந்தைங்கலாம் லெக் பீஸ் விரும்புவாங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் அந்த மாதிரி தான். ஆனால் லெக் பீஸ் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவேன். இங்க பாருங்க, பிரமாதமான ப்ரோஸ்டட் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்துவோமா? ஆஹா, அருமையான டேஸ்ட்டுங்க. அன்னெசரி ஸ்பைசஸ்லாம் இல்லாமே ஒரு சிக்கனை வந்துட்டு இவ்வளோ டேஸ்டியாக கொடுக்க முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த வெளியில் இருக்கிற அந்த கோட்டிங் வந்து அவ்வளோ பிரமாதமாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் அவங்க யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரமாதமான டேஸ்ட்டோட இருக்குது. அந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸஸ்லாம் வெளியில் வராமல் அப்படியே நம்ம கடிக்கும் போது அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. மஞ்ச் மயோனைஸ் சாஸ் அப்படின்ட்டு இவங்களே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதையும் நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஞ்ச் மயோனைஸ் சாஸோட இந்த சிக்கன் வந்து பிரமாதமான காம்பினேஷனாக இருக்கு. நீங்க சேலம் சைடு வந்தீங்கன்னா சேலம் ஷெவராய்ஸ் ஹோட்டலுக்கு வாங்க. அவ்வளவு பிரமாதமான டிஷஸ்லாம் இங்க கிடைக்குது. ஆனா இந்த ப்ரோஸ்டட் சிக்கனை நீங்க மிஸ் பண்ணாதீங்க.